வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் அறிமுக இயக்குனர் யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய கண்ணகி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நான்கு பெண்களை மையமாக வச்சு இந்த படத்தை நம்ம கதை நகருது. முதல் பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க வர எல்லா பற்றியும் என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம், கல்யாணம் காட்சிலாம் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. லிவிங் டுகெதர் தான் எனக்கு பிடிக்கும், குடும்பம் காதல் கல்யாணம்லாம் எனக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் அந்த பொண்ணு வாழுது. இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன் எதுக்கு டைவர்ஸ் கேட்குதுன்றத காரணமும் வலுவாக இல்லை. அடுத்த இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத கர்ப்பமாக இருக்குது. அந்த பொண்ணு நினச்சி தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை செய்யுது. இந்த 4 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா 4 வெவ்வேறு விதமான கதைக்களத்திலிருந்து கோர்க்கப்பட்ட ஒரு கதையாக அந்த படம் தான் கண்ணகி. இந்த கண்ணகி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா, எனக்கு வந்து பொண்ணு பார்க்க வர எல்லாத்தையும் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா, ஏன் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன் தட்டி கழிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம், அதுக்கான ரீசன் வலுவாக இல்லை. ரெண்டாவது இன்னொரு பொண்ணு என்ன செய்யுதுன்னா, ஏன் டைவர்ஸ் கேட்குது, அந்த டைவர்ஸ் கேட்குறதுக்கான அழுத்தமான காரணம் என்னன்றது அதுவும் இல்லை. மூணாவதாக ஒரு பொண்ணு வந்து லிவிங் டுகெதர் தான் எனக்கு வேணும், அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் காதல் காட்சி இந்த குடும்ப வாழ்க்கையில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கு பொண்ணுக்கு ஏன் அதை விரும்புது அப்படின்றதுக்கான ஒரு காரணமும் அந்த இதுவும் இல்லை. நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன, அதுவும் வலுவாக இல்லை. இந்த படத்தில் ஒவ்வொரு 4 கேரக்டர்களும் மென்ஷன் பண்ணப்பட்ட விதம் கரெக்டு தான். பட் ஆனால் என்னென்னா ஏன் எதுக்கு என்னன்ற காரணம் வந்து வலுவாக இல்லை. அதே மாதிரி அந்த கருத்துக்களை நம்மளால் என்ன செய்ய முடியலைன்னா ஆடியன்ஸாக நம்மளால் என்ன செய்யணும்னா ஏற்றுக்கிற முடியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 4 கதாபாத்திரங்களும் வடிவமைச்ச விதமும் மனசில் எந்த இடத்துலையுமே நமக்கு ஒட்டவே இல்லை. அந்த ஃபீலும் நமக்கு வரவே இல்லை. மொத்தத்தில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு படம் பண்ணி மக்களை வந்து உட்கார வச்சு கழுத்தறுத்த கதையை அந்த படத்தை என்ன செய்யறாங்கன்னா இயக்குனர் எடுத்து வச்சுருக்காரு. அறிமுக இயக்குனர் ஏன் இந்த மாதிரி கதையை எடுத்து வச்சு எல்லா பேர்த்தையும் போட்டு கழுத்த இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. இன்றைக்கி படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். கிடைச்ச வாய்ப்பையும் ஒழுங்காக பண்ணாமல் போட்டு உழைப்பி எடுத்து படத்தை முடித்து வச்சுருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாருமே உட்காந்து பார்க்க முடியாத ஒரு மொக்க படத்தை தான் இந்த படம்னு சொல்லணும். கண்ணகி டைட்டிலை பார்த்தா பயங்கரமாக இருக்குது கண்ணகின்னு சொல்லி. மதுரை எரித்தாள் கண்ணகி அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ ஒரு ஒழுக்கமான ஒரு பொண்ணு கண்ணகி அப்படின்றது அப்படின்னு கான்செப்டை விட்டுட்டு இங்கே 4 கேட்டகரியில் 4 டைப்பாக தெரியக்கூடிய பொண்ணுகளுக்கு கண்ணகின்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, இது எந்த அடிப்படையில் வந்து இந்த டைட்டிலை வச்சிங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் தான் கேட்கணும். படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு டைட்டிலை வச்சா நீ ஒரு படமே அப்புறம் எப்படி ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்றதுக்கு இதுவே உதாரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட படம் இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க முடியாது. படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.